எனக்கு வாக்களிக்க திருவெரும்பூர் மக்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பளித்த எங்களுடைய தலைவர், மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் எங்களுடைய தளபதி விஜய் அவர்களுக்கு நீ பார்த்தீங்கன்னா ஊழல் இல்லாத ஆட்சி வந்துன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு ஆட்சி தொடரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்தது வந்து மிகப்பெரிய சௌகரியம். ஆட்சியாளர்களுக்கு ஆண்டவர்களுக்கும் மிகப்பெரிய சௌகரியம் மக்கள் கொடுத்துருக்காங்க. எங்கள் தலைவர் கண்டிப்பாக உள்ளாத ஆட்சி அமைப்பார். தமிழக மக்கள் போற்றும் அளவுக்கு அவர் ஆட்சி நடக்கும். எல்லா திட்டங்களும் மக்களுக்கான முதல்வராக தொடர்வார். நானும் மக்களுக்கான எம்எல்ஏவாக கண்டிப்பாக தொடர்வேன். நீண்ட நாள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த அதிகமான கண்டிப்பாக சார். முதல் வந்து கழிப்பறை, பொது கழிப்பறை வந்து நிறைய பேர் கேட்டுருக்காங்க. நான் வாக்கு சேகரிக்க போனது பார்த்தீங்கன்னா பொது கழிப்பறை நிறைய எனக்கு 27-25 இடத்துல தான் கேட்டாங்க. அது வந்து மக்களுக்கு அடிப்படை வந்து பெரிய கட்டணம் கட்டுறோம், மூலம் கட்டுறோம், இந்த மாதிரி வெற்றி திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்துறதுக்கு அடிப்படை திட்டங்கள் என்று கேட்டீங்கன்னா அது நான் நேரடியாக பார்த்துருக்கேன். தலைவர் பொதுமக்கள் என்ன கேட்டாங்கன்னு கேட்டாரு, இந்த மாதிரி பொது கழிப்பறை எல்லா ஊரையும் கேட்குறாங்க, குடிநீர் வசதி கேட்குறாங்க. மக்களுக்கு அடிப்படை தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன, அந்த தண்ணி வசதி கூட எந்த கிராமத்துலையும் காவிரி பக்கத்தில் ஓடுது. திருவண்ணூர் பக்கத்தில் தான் இவ்வளோ பெரிய காவிரி ஓடுது. ஆனால் இங்கே வந்து காவிரி தண்ணி யாருக்கும் நீங்கள் ராமநாதபுரம் இவ்வளோ தூரம் போகுது, ராமநாதபுரம் எல்லா மாவட்டத்துக்கும் போகுது. ஆனால் எந்த கிடைக்கிறார்? திருச்சி மாவட்ட மக்களுக்கு அது கிடைக்கும். கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுப்போம். எங்கள் தலைவர் அதுக்கான முயற்சியாக இருக்கணும். அது எந்த மாற்றத்தில் இல்லை. பொது கழிப்பகம் முதல் எனக்கு முதல் பணியில் பார்த்தீங்கன்னா பொது கழிப்பகம் எனக்கு இதுவரை கோரிக்கை வச்சிருக்கோம். பொது கழிப்பகம் எல்லா ஊரையும் அந்த பொது கழிப்பகம் முதல் இது பார்த்தீங்கன்னா அந்த பொது கழிப்பகம் தான். அதன் பிறகு குடிநீர், சாக்கடை வசதி, ரோடு வசதி இது எல்லா கிராமத்திலும் இல்லாமல் இருக்குது. அது நான் வந்து கண்கூடாக பார்த்தேன். மக்கள் படுற அவலத்தை பார்த்தீங்கன்னா வாக்கு சேகரிக்க போகும்போது கண்கூடாக பார்த்தேன். அதெல்லாம் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியில் நிறைவேற்றி அது எந்த மாற்றம் கொடுத்தாங்க. நீங்களும் அதே கட்சியில் இருக்கிறீங்க. இந்த வெற்றி நீங்கள் சார் மொத்தமாக பேசுகிறேன். எனக்கு வந்து 40 ஆண்டு காலம் உழைச்ச ஒரு கட்சி வாய்ப்பு தரல. என்னை தலைவர் தளபதி வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நீ அவராகவே பார்க்குறாங்க. வாக்கு சேகரிக்க பொறுப்ப என்னை தளபதி விஜயாவே பார்க்குறாங்க. மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு வாழ்க்கையில் நான் வாழ்நாள் முழுக்க என் உயிருள்ள வரலையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைவர் இந்த கட்சி தொண்டர்களுக்கும் விசுவாசம். ஏன்னா என்னை தொண்டர்கள் கொண்டாடுறாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தொண்டர்களை பார்க்கவே முடியாது. இந்த வெற்றி பார்த்தீங்கன்னா தலைவர் நாகரிகாய கூட பயணித்த தொண்டர்கள், என்னுடைய பகுதி செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர், நகர செயலாளர், பேரூர் கழக செயலாளர், கிளைக்கழக செயலாளர், நான் வந்ததுக்கப்புறம் பூத் செயலாளர், அந்த பூத் செயலாளர்கள் அவ்வளோ பேருக்கும் இந்த தருணத்தில் வந்து யாரையும் எல்லாரும் உண்மையாக இருந்தாங்க. எனக்கு வாய்ப்பு பொது செயலாளர் என்னுடைய அண்ணன் குஷி ஆனந்த் அவர்கள் இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் எனது அருமை அமைச்சர் என் ஆளுநர்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் தலைவருக்கு எத்தனை முறையும் சொன்னாலும் நன்றிகள் ஆகவே ஆகாது. அவருக்கு வந்து முழுக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் இருக்கிற என் வாழ்நாள் முழுக்க எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் என்னுடைய பொது செயலாளர் அந்த ஆளுநர்களுக்கும் நான் நன்றிகள். இந்த தொண்டர்களுக்கு கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் எடுத்து நீ மகளிருக்கு எடுத்து நீங்கள் அத்தனை பேரும் என்னை கொண்டாடுறாங்க. யோசிச்சு பாருங்க, அது யாரால? என்னுடைய தலைவரால், என்னுடைய தலைவர் விஜயால். அவராக பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீ என்ன பெரிய இருக்குன்னு நினச்சி பாருங்க. நான் ஒரு இடத்துல போனால் அப்படியே 200 பேர் இருந்தால் அவராகவே பார்க்குறாங்க மக்கள். நான் அப்போ யோசிச்சு பாருங்கள், என் வாழ்நாளில் நடக்க போகிறது ஆட்சியில் முழுக்க அவர் எப்படி நினைக்கிறாரோ
ஊழல் இல்லாத ஆட்சி இருக்குன்னு அதுக்கு 100% உறுதியாக நான் இருக்கேன். அதுக்கு முன்னுதாரணமாக சொல்லணும். நீ எது இருக்கோ இல்லையோ இந்த தலைவர் என்ன சொல்கிறாரோ என்ன நினைக்கிறாரோ அதுக்கு உதாரணமாக சொல்லணும். நான் சொல்கிறேன், போதை இல்லாத சொல்லுறார் வெளிப்படை நான் பேட்டியில் கண்டிப்பாக நடக்கும். போதை இல்லாத கண்டிப்பாக இருக்கும். இந்த தலைவர் போதைக்காக தமிழகமாக மாறிடும். கண்டிப்பாக அதெல்லாம் கண்டிப்பாக அவர் சொன்ன அதுவும் வாக்குறுதி நிறைவேற்றுவார். என்ன சொல்றாரு அவர் நல்வழிப்படுத்துவார். இவ்வளோ தூரம் மக்கள் தன்னெழுச்சியாக அதுக்கு கண்டிப்பாக அவர் நல்வழிப்படுத்துகிறவர். அவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் எங்களுக்கு வேலை. எங்களுக்கு என்ன தலைவர் சொல்றது சட்டத்தில் ஊற்றி போயிட்டு இருக்கு. அவர் சொல்றது சார் எதுக்கு இருந்தாலும் சிறப்பாக செயல்படுவோம் சார். அது என்ன சார் நம்பிக்கை இருக்கு. தலைவர் என்ன சொல்றாரோ தலைவர் வந்து எங்களை நீங்கள் பாருங்க இவ்வளோ வயசு பார்த்தாரு இதுக்கு செயல்படுத்துவோம். தலைவர் கொடுத்தா அதுக்கு எதிராக அதுக்கு தகுந்த மாதிரி அவர் கேட்டு நடப்போம் சார். அவர் சொல்கிற வேலையை கேட்கறது தானே. அவர் என்ன வேலை சொல்றது என்ன சார்? சார் நிறைய நான் தான் சொல்கிறேன், கடமை என்ன ஜாஸ்தி சார். எங்களுக்கு வேலை ஜாஸ்தி, எனக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தி. அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி நடந்தவங்க மாதிரி நடக்காமல் எங்களுக்கு வாக்கு செஞ்சுருக்காங்க. மாற்றம் வேணும்னு சொல்லுவோம். அந்த மாற்றத்துக்கு நாங்கள் நடக்கணும்ல, கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்ப்பீங்க. அதுக்கான என்னுடைய நடவடிக்கை கண்டிப்பாக அந்த மாற்றம். ஓகே, நன்றி.